திருவிழாவுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். அங்கே தான் வரேன் நான். எல்லாருமே என்னென்னா தாத்பரியமாக ஆக்சுவலாக ஒரு பஞ்சாங்கம், பிராமின் வீடுங்களில் தான் பஞ்சாங்கம் இருக்கும், மற்ற வீட்டிலாம் இல்லை. அதெல்லாம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு உடச்சி எறிங்க. ஒரு பஞ்சாங்கம் எல்லா கடைகளை கூட விற்கிறான். உங்களுக்கு எதனா ஒரு பத்திரிக்கை வாங்கினா ஒரு பஞ்சாங்கம் கூட தரோம். அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 4 கிழமைனா முன்னெல்லாம் அந்த ஐயர் வீட்டில் போய் பஞ்சாங்கம் கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. இப்போ அந்த நிலைமையே வேண்டாம், எல்லார் கையிலும் இருக்குது. போராத குறிக்கும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் அமாவாசை கிருத்திகைலேருந்து எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பண்டிகைகளும் கொண்டாடுறதுக்கு எங்கே சார் காசு இருக்குது? ஒரு சில 4 வரும். ஏன் ஒவ்வொரு பண்டிகையும் பிரம்மாண்டமாக கொண்டாட சொல்லி நான் உங்களை சொல்லவே இல்லை. எந்த பண்டிகையும் குறைக்காம சிம்பிளாக பண்ணுங்கள். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இப்போ நான் சொல்கிற மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. வரலட்சுமி நோன்பு, சில பேர் கலசம் வச்சு அதெல்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க அழகாக பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க சாதாரணமாக படம் இருக்கும், படத்தை வச்சுங்க.